கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இப்போ தொடர்ச்சியாக இந்த கட்சி மாறுதல் அல்லது அணி மாறுதல்ங்கிறது 2 இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா 3 இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதில மகாராஷ்டிரால ஒரு முறை சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் அதோட முடிஞ்சு போயிருச்சு. தமிழ்நாட்டில நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி தமிழக வெற்றிக் கழகத்தில போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து கரண்ட் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போறதும் உண்டு. எம்எல்ஏவாக இல்லாமல் கட்சியில முக்கியமான இடத்துல இருந்த சிலர் கிளம்பி போறதும் இங்க தமிழ்நாட்டில நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப அதிகமாக நடக்கிறது வந்து மேற்கு வங்கத்தில தான். மேற்கு வங்கத்தில மொத்தம் 3 விதமான ஃபார்முலாவ அவங்க பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அது நல்லது, கெட்டதுங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒண்ணு வந்து அசெம்பிளில, அதாவது சட்டமன்றத்தில இப்பொழுதைக்கு உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அணி மாறுகிறார்கள். அணி மாறுறதுன்னா என்னன்னா, நீங்க மம்தா பானர்ஜி அணியா அல்லது ரித்தப்ரதா பானர்ஜியுடைய தலைமையில் அவர்தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்று அங்கீகரிக்கப்பட்டிருப்பவர் மம்தா பானர்ஜிட்டேந்து நகர்ந்து ரித்தப்ரதா பானர்ஜிக்கு மூவ் பண்றாங்க. இது ஒன்று. அடுத்தது இதே கட்சியுடைய நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு 2 இருக்கு. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களவையில் இருக்கிறவங்கலாம் த நேஷனலிஸ்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்சிபிஐ அப்படிங்கிற கட்சிக்கு உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, முதல்ல வந்து மெயின் குரூப்லேருந்து பிரிஞ்சு அதில் அந்த 2/3 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்த உடனே கட்சித்தாவல் தடை சட்டம் வந்துடாது, அவங்கள தொடாது. அப்படியே போய் ஒரு ஊர் பேர் தெரியாத நேஷனலிஸ்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு திரிபுராக்கான ஒரு கட்சி, கல்கத்தாவில் பதிவு செய்யப்பட்ட திரிபுரா கட்சி, ஆனால் ஆள் ஒருத்தரும் கிடையாது. அதுக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரித்தப்ரதா பானர்ஜி தலைமையில் கல்கத்தாவில் சட்டமன்றத்தில் போய் சேர்றவங்கெல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிப்போம்லாம் சொல்கிறதில்ல. நாங்கள் தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ், எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு. மக்களவையெல்லாம் போய் இந்த என்சிபிஐயில் சேர்ந்துட்டு நாங்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம், எங்களுக்கு சீட்டு மாற்றி கொடுங்க, எங்களுக்கு ஆளும் கட்சி தரப்பில் சீட்டு மாற்றி கொடுங்கிறாங்க. மூன்றாவதா மாநிலங்களவையில் இருக்காங்கல்ல திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க, அவங்க டோட்டலி வேற மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க என்னன்னா, கட்சியை விட்டு விலகி நேராக பாரதிய ஜனதாலேயே தங்களுடைய பதவியிலிருந்தும் விலகி பாரதிய ஜனதாவில் போய் சேர்ந்துடுறாங்க. பாரதிய ஜனதாவில் சேர்ந்த உடனே அவங்கள வந்து பாரதிய ஜனதா அதே அந்த வேக்கண்ட் ஆகுது இல்லையா போஸ்ட்டு, அந்த வேக்கண்டான போஸ்ட்டில் நிறுத்துகிறாங்க. தேர்தலே இன்றி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏன்னா மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ங்கிறது வந்து இன்எக்ஸ்பென்சிவ். நீங்கள் பதவி விலகுறீங்க, உடனே அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்படுகிறது. காலியானதாக அறிவிக்கப்பட்ட உடனே அதற்கு தேர்தல் அங்கே வைக்கப்படுகிறது. அது கொஞ்ச நாள் ஆகும். நடுவில் அந்த தேர்தலில் நீங்கள் தான் வேட்பாளர். இப்போ பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு யாரும் இந்த இன்டரிம் போஸ்ட்டில் ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா அசுர பலத்தில் பாரதிய ஜனதா இருக்கிறது. அப்போ யுவர் விக்ட்ரி இஸ் கேரண்டீட். அதனால் ராஜ்யசபையில் இருக்கிறவங்கலாம் நேராக இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. லோக்சபாவில் இருக்கிறவங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அத்தனை பேரும் பதவி விலகினா தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் ஆக்சுவல் தேர்தல் அங்கே நடத்தி ஆகணும். தேர்தல் நடத்தணும்னா அதுக்கு வந்து காஸ்ட், டைம், எல்லா மக்களும் போய் வாக்கு செலுத்தணும், கேம்பெயினிங் நடக்கும். கேம்பெயினிங் நடந்ததுன்னா ஹூ நோஸ், ஒருவேளை திரும்ப மம்தா பானர்ஜி தரப்பு ஜெயிக்கலாமே. அதனால தான் அவங்க வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை தாண்டி வருவதற்காக ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. மோர் தென் 2/3 கட்சியை உடைத்து அவங்க வெளியே வராங்க. அது தினம் தினம் உடைக்க முடியாது. ஒரு பஞ்சில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கணும். வேற சட்டமன்றத்தில் இது 2 ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறீர்கள். இப்போ நான் இந்த கட்சியிலிருந்து விலகி நான் வந்து பாரதிய ஜனதாவில் போய் சேருகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயும் நீங்கள் ரிசைன் பண்ணணும், தேர்தல் நடத்தணும். அப்புறம் ஆப்டிக்ஸ் சரியாக இருக்காது. என்னப்பா அந்த நாட்டில் வந்து மாநிலத்தில் அத்தனை சீட்டும் பாரதிய ஜனதாவா அப்படின்னு ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், அந்த 3rd 4th ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது, இடதுசாரிகள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் இருக்கிறது. அப்போ அங்கே ஒரு தேர்தல் வந்தால் திரிணாமுல் காங்கிரஸுடைய கூடாரம் காலியாயிருச்சு, அதனால் நம்ம எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் இடதுசாரிகளுக்கு வாக்களிப்போம்னு அவங்கள ஜெயிக்க வச்சுருவாங்க.
ஜெயிக்க வைப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போவே அடுத்த தேர்தல் நடந்தால் யாருக்கு பாரதிய ஜனதாவை தவிர இன்னொரு கட்சி எது அதிகமாக பெறும் என்றால் அது திரிணாமுலா அல்லது இடதுசாரியா அல்லது காங்கிரஸா அப்படிங்கிறதுலேயே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி கவலையே படலை மம்தா பானர்ஜி. அவங்க மாட்டுக்க கட்சியை விட்டு பிரிஞ்சு போகிறவங்க எல்லாரும் மம்தா பானர்ஜியோடைய நெவ்யூ, அவருடைய சகோதரர் மகன் அபிஷேக் பானர்ஜிங்கிறவரை வந்து குறை சொல்கிறாங்க. இந்தம்மா என்ன பண்ணுறாங்க, அபிஷேக் பானர்ஜி தான் ஒசத்தி அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு லைவ் வீடியோ பண்ணுறாங்க. அந்த லைவ் ப்ரோக்ராமில் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து அபிஷேக் பானர்ஜியை ஒரு எக்ஸ்கியூஸாக காமிச்சிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பாவம், அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து போலீஸ் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுது. அவன் நினச்சிருந்தா அபிஷேக் பானர்ஜி தனக்கு வேண்டிய ரிலீஃபாக அவர் வந்து அவரே பணிஞ்சு போயிருக்கலாம். பணிஞ்சு போயிருக்கிறதா இருந்தால் என்ன, நேராக போய் பிஜேபி காலில் விழுந்து ஐயா உனக்கு என்ன வேணும் என்னை விட்டுருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பயப்படாமல் தைரியமாக களத்தில் நின்று போராடினார் அபிஷேக் பானர்ஜி. இன்றைக்கும் தொடர்ந்து சண்டை போடுகிறார். அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் அது மன்னிக்கப்பட வேண்டியது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். ஹீஸ் ஃபைட்டிங் லைக் அ டைகர் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அவர் புலி போல போராடுகிறார். ஸோ அவங்க வந்து இன்னும் வந்து அபிஷேக் பானர்ஜியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அப்போ இந்த அளவுக்கு அவர் சொல்லும் பொழுது இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இன்னும் மக்கள் கடுப்பாறாங்க. நீங்கள் வந்து அவங்கள தூக்கி வச்சு தான் அபிஷேக் பானர்ஜியை தூக்கி வச்சு தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கு. நாங்கள் வந்து இனியும் இந்த கட்சியில் தொடர மாட்டோம்னு ஒரு சீனியர் லீடர் மதன் மித்ரா அப்படிங்கிறவர் மம்தா பானர்ஜியை விட்டுட்டு விலகி ரிதபிரதா பானர்ஜி அணியோடு சேர்ந்துட்டார். இப்போ நாங்கள் வந்து கோயல் மல்லிக் அப்படிங்கிறவங்க தன்னுடைய எம்பி பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இவங்க வந்து ராஜ்யசபா இவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லலை. ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவங்க வந்து நேஷ்னலிஸ்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் போய் ஜாயின் பண்ணுவாங்கன்ட்டு. பட் தேவையில்லை. நீங்கள் ராஜ்யசபாவுக்கு நான் ஒரு ரூட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு. லோக்சபாவுக்கு தான் அந்த ரூட்டு. ராஜ்யசபாவுக்கு நேரடியாக பிஜேபியிலேயே இணைந்து அங்கே வந்து ஒரு மறுதேர்தல் வரும். அதில் நின்று நீங்கள் வந்து பிஜேபி சார்பாக நீங்கள் வந்து எம்பி ஆகிடுறது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து அங்கே லோக்கல் பிஜேபி லீடர் சுகந்தா மஜும்தாரும் அவங்க வந்து கட்டாயமாக இதற்கு முன்னாடி 3 எம்பி எப்படி ரிசைன் பண்ணாங்களோ, எப்படி அவர்கள் மீண்டும் பார்லிமெண்ட்டுக்கு பிஜேபியுடைய பெயரில் வந்தார்களோ, அதே மாதிரியே கோயல் மல்லிக்கும் அப்படியே வருவார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படியாக வந்து ராஜ்யசபா எம்பிக்களை அப்படியே அள்ளுவதற்கான ஒரு பெரிய திட்டத்தை பாரதிய ஜனதா போட்டு விட்டது. இனி அங்கே எடுக்கிறதுக்கு வந்து லோக்சபாவில் பெருசாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்கே. அவர்களையும் அள்ளி எடுத்து விடுவார்களா அப்படின்னு தெரியல. இந்த என்சிபிஐயில் 20 லோக்சபா எம்பிஸ் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 6 பேர் அங்கே பாக்கி இருக்காங்க. அந்த 6 பேர் வந்து ரொம்ப வலுவாக இல்லை நாங்கள் மம்தா பானர்ஜியை விட்டு வருவதாக இல்லை அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க. கோயல் மல்லிக் போல் இன்னும் வருவதற்கு யாராவது இருக்காங்களான்னு தெரியல. எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்து கடைசியாக 2 பேர் தான் அங்கே மிஞ்ச போகிறார்கள். ஒன்று மம்தா பானர்ஜி, இன்னொன்று அபிஷேக் பானர்ஜி. அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் வரலாம். பட் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வந்து இவ்வளவு சீக்கிரமாக அங்கே ஒரு கொலாப்ஸ் நடக்கும். இதெல்லாம் வந்து அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். சேரு இல்லாவிட்டால் உன்னை ஒழித்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நம்பத்தகுந்ததாக தெரியல. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே அபிஷேக் பானர்ஜி மீது நிறைய வருத்தங்கள், கோபங்கள்லாம் இருந்திருக்கின்றன. மம்தா பானர்ஜி மீதே கூட கோபம் இருந்திருக்கிறது. அதை அவங்க காட்டுறதுக்கான ஒரு வழியாகத்தான் இதை பார்க்கிறார்கள். அதே மாதிரி தான் நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை விட்டு தமிழகத்தில் அதிமுகவிலிருந்து எக்கச்சக்கம் பேர் சாரியாக கிளம்பி போய் தாவேக்காவில் சேர்வதை நான் அதே மாதிரி தான் பார்க்குறேன். அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுக்கிறாங்க, இனி இந்த கட்சியிலிருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதுதான் நம்ம வந்து திரிணாமுல் காங்கிரஸ்லையும் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். பட் திரிணாமுல் காங்கிரஸில் ஒரு வேறு மாதிரியான ஒரு மாடல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து பிரிந்த அணியினர் தனியான ஒரு கட்சி அல்லது நாங்கள் தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று மம்தா பானர்ஜியை வெளியேற்றி விட்டு அந்த கட்சியை கைப்பற்ற அந்த முயற்சி ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வந்து நாங்கள் தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று அங்கே களத்தில் நிற்க போகிறார்கள். பட் அவங்களுக்கு என்ன கோல்?
எவென்ச்சுவலி அவர்கள் கரைந்து அவர்களும் பாரதிய ஜனதாவிலோ அல்லது இடதுசாரிகளிலோ அல்லது காங்கிரஸிலோ கரைந்து விடுவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமானது. ஒரே ஒரு தேர்தல், ஒரே ஒரு ரிசல்ட்டு ஒட்டுமொத்த கட்சியே காலி அப்படிங்கிற அளவுக்கு ஆனதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஆராயப்பட வேண்டியது. நிறைய புத்தகங்கள் அதில் எழுதப்பட வேண்டும். அதெல்லாம் நடக்கும் இனி வரும் காலங்களில். யாராவது இந்த பிரைம் மூவர்ஸ்ட்டை நேரடியாக பேசி அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து தான் இந்த புத்தகத்தை உருவாக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு புரியும் அங்கே என்ன நடந்தது, சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் என்ன இருந்தது, தேர்தலுக்கு முன் என்ன நடந்தது, தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்தது, கடந்த 15 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தபொழுது என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரி ஒரு முறை ஆட்சி போனதற்கே அவர்கள் இப்படி குலைந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்ப்போம் அது என்ன நமக்கு மேற்கொண்டு கிடைக்கின்ற தகவல்கள் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.